கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். பக்தி கேஃபே நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தெய்வீக வழிபாடு, அதாவது டிவைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிவைன் வே அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கடவுள் பிடிக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா முருகன் பிடிக்கும், விநாயகர் பிடிக்கும். அது வந்து அவங்களோட இஷ்ட தெய்வம், உபதெய்வங்கள் இப்படிலாம் வரும். ஆனால் பொதுவாகவே முருகனை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இப்போ தான் பார்த்திங்கன்னா அழகாக கந்தனுடைய சஷ்டி முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவரோட சக்தி என்னென்னு கேட்டிங்கன்னா, கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா, கார்த்திகை மாதம் பார்த்திங்கன்னா ஐயப்பன், முருகன் எல்லாத்துக்குமே கார்த்திகை மாதம்னாலே பார்த்திங்கனாக்கா எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா சில்லுன்னு இருக்கும், தெய்வமானம் கம்மிடம் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் சாமி பாட்டாக இருக்கும். இதில் எதெல்லாம் வந்து உயிரோட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஐயப்பன் ஒரு பக்கம் பயங்கரமான ஸ்பெஷல் பவராக இருப்பாங்க. ஆனால் முருகனும் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. கார்த்திகைனாலே பார்த்திங்கன்னா கார்த்திகேயனே முருகன். அப்போ முருகனுக்கான ஒரு விஷயம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த பதிவு இதில் வந்து பார்த்திங்கன்னா கவசம், அதாவது அவசியம் தெரிஞ்சுக்கிற விஷயம். ஒவ்வொரு உயிரோட்டமும் பார்த்திங்கனாக்கா கவசம் ரொம்ப முக்கியம். பார்த்திங்கன்னா ஒரு மூலிகை புடம் போகிறதுக்கு கவசம் தேவைப்பட்டிருக்கு. உயிரை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கிறதுக்கு ஒரு கவசம் தேவைப்படுது, உச்சி முதல் பாதம் வரை. இந்த வேல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்மளுடைய தலை பகுதி தண்டுவடம் தான் வேல். ஒரு ஜீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு உயிர் மூட்டும், ஒரு டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் கேட்டிங்கன்னா அந்த வேல் அப்படி குறிக்கும். முருகன் கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த வேல் டிஎன்ஏவை குறிக்கும். ஸோ அப்போது ஆன்மீகமாக ஒரு மனிதனுக்குள், அதாவது மனிதனாக பிறக்கப்பட்ட அத்தனை ஜீவன்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த சக்கராஸ் 7 சக்கராஸ் இருக்கும். அதோட ஒளிரும் தன்மை அப்படிங்கிற ஆறா இருக்கும். அந்த ஆறாவும் அந்த 7 சக்கராஸும் சேர்ந்து ஒரு டிவைனிட்டியை கொடுக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான். 6 வகையான சக்தி. சித்தமே முருகன், முருகனே சித்தம். அப்போது சித்தம்னா என்ன? பிரெயினில் நடக்கக்கூடிய அதிசயங்கள் என்ன, உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுக்கறது. த பிக் பாஸ் பிரெயின். அந்த பாஸுக்கு ஒரு சக்தி இருக்கும். முருகா என்ற சக்தித்திற்கும் உருகாதவர் என்று சொல்ல முடியாது இல்லையா? அதுமாரி தான் அத்தனையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி என்னென்னு கேட்டிங்கன்னா முருகனுக்கு உண்டு. ஸோ இப்போ முருகனுடைய பூஜை, வேல் பூஜை எப்படி செய்வது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கிறதுனால இது ஒரு சீக்ரெட் ஒன்று இருக்குது. அதாவது வேல் மாறல் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி எல்லாத்துக்குமே தெரியுது, இதுக்கு முன்னாடி தெரியாது. வேல்மாறல் கேட்பாங்க. வேல்மாறல் ஒன்று இருக்குது. வேல்மாறல் வாழ்க்கையே மாற்றி தரும். எத்தனை பேர் வேல்மாறல் படித்து வேல்மாறல்னால அவர் எத்தனை டிசீஸை கிளியர் பண்ணியிருக்காங்க சொல்லுவாங்க. எல்லோரும் சொல்கிறாங்க தானே, வேல்மாறல் இப்போ தானே தெரியுது, எல்லோரும் வேல்மாறல்னு சொல்கிறாங்களே. இது ஆதி காலத்துலேருந்தே இருக்கிற விஷயந்தான், இப்போ தான் தெரிய வருது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மீடியா உலகம் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய முன்னோர்கள் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பல நாள் கடந்து வரணும், பல மக்களால் கடந்து வரணும், பல ஏஜ் கடந்து வந்து ஒரு விஷயம், நல்ல விஷயம் கிடைக்கும். இன்றைக்கி அப்படி கிடையாது. நம்மளுடைய முன்னோர்கள் எங்கேயோ எழுதி வச்ச ஓலைச்சுவடி இன்றைக்கி வந்து பேசப்படுது. யாரோ ஒருத்தவங்க சொன்ன மிகப்பெரிய ஒரு மந்திரம் இன்றைக்கி வந்து ஈஸியாக கிடைக்கிது. ஏன்னா மீடியா இன்றைக்கி வந்து அவ்வளோ சுலபமாக இருக்குது. வேல்மாறல் இன்றைக்கி வந்து மிக 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 முக்கியமாக பரவிட்டு இருக்கிற ஒரு விஷயம். வேல்மாறல் கேட்க, வேல்மாறல் படிக்க, அத்தனையுமே செவி கேட்க படிக்க எல்லாமே நாவினால் உள்ளே அத்தனையும் வசமாக இருக்கும். அது கவசமாக இருக்க வேண்டும். அதான் அவசமாக சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அபசுரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அழகான ஒரு பாட்டாக ஒரு சுரமாக மீட்டக்கூடிய ஒரு விஷயம். 7 ஸ்வரம், அது அழகான ஒரு இசை. அதே மாதிரி தான் 7 கலர்ஸ், 7 சக்கரங்கள். அதான் 7 மேக்ஸ் ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து ஹெவன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா சொர்க்கம். எல்லா வகையான சக்திகளும் இருந்தால் இறைவனுடைய அருளோடு எத்தனையுமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கடவுள் பிடிக்கும். அந்த கடவுளோடு இணைந்து சரணாகதியம் இருந்தால் இந்த சொர்க்கமான வாழ்க்கை கிடைக்கும், தடைகள் நீங்கும். ஸோ அப்போ வேல் என்ன பண்ணுறது? வேல் மாறலை நம்ம படிக்கணும், இல்லைன்னா கேட்கணும். இந்த வேல் கவசத்தை பற்றி தான் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அவசியம் தரணும். வேல் கவசம் அப்படிங்கிறது ஒரு சின்ன வேல் எடுத்துக்கோங்க. அது என்ன சைஸ் வேணாலும் இருக்கலாம். சும்மா ஒரு 4-5 இன்ச்சுக்கு வந்து ஒரு வேல். அது வந்து மெட்டலாக இருக்கலாம், நீங்களே செஞ்ச வேலாக இருக்கலாம், இல்லை எந்த வேளாலும் இருக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காப்பரில் இருக்குது, சில்வரில் இருக்குது, கோல்டில் இருக்குது, எல்லா வகையிலும் ஒரு வேல். இன்றைக்கி வந்து நாட்டு மருந்து கடையிலையோ இல்லைன்னா அந்த டிவைன் ஷாப்பில் பார்த்திங்கன்னா வேல் கிடைக்கிது. எந்த வேல் வாங்கினாலும் அந்த வேல் கந்த வேலாக இருக்கும். அது வெறும் கந்த வேலாக இருக்காது, அது சந்தன வேலாக இருக்கும், கனக வேலாக இருக்கும், சக்தி வேலாக இருக்கும். அது உங்களுடைய மனசுக்குள்ளே என்ன வேணாலும் நீங்கள் பிரதிபிக்கலாம். அந்த வேலுக்கு ஒரு கவசம். நம்ம எப்படி ஒரு அழகான ஒரு தெய்வத்துக்கு அழகான அலங்காரம் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி வேலுக்கு அலங்காரம் சந்தனத்தை வந்து நல்ல சந்தனமாக வாங்கிக்கணும். அவ்வளோதான். அதை ஒரு பன்னீர் விட்டு அரைக்கணும். அந்த கற்பூரவல்லி வந்து பார்த்திங்கனாக்கா, கற்பூரம் பாருங்கள், பேரே பாருங்கள், கற்பூரவல்லி. அந்த முருகனுக்கு பிடிச்ச வள்ளியாச்சியா, அதனால் கற்பூரவல்லியை நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ கிடைக்கலனா கூட நீங்கள் நர்சரியிலேருந்து வாங்கிக்கலாம். அந்த இலையோடைய சந்தனத்தை நம்ம மிக்ஸ் பண்ணணும் பன்னீர் விட்டு. அப்போது நீங்கள் திருச்செந்தூருக்கு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா பன்னீர் இலை. இப்போ நிறைய இடத்துல பன்னீர் இலை கிடைக்காது. பன்னீர் இலை கிடைச்சாலும் சேர்க்கலாம். கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் கற்பூரவல்லியை எடுத்துக்கலாம். சந்தனமும் கற்பூரவல்லி இலையும் நம்ம பன்னீர் விட்டு அரைத்து அதை மிக்ஸ் பண்ணி அந்த வேலுக்கு கவசம் செய்யணும். எப்படி நம்ம மருதாணி போடுவோம் அந்த மாதிரி நீங்கள் அந்த வேல் ஃபுல்லாக கவசம் பண்ணிடுங்க. ஒரு தட்டில் இந்த கவசத்தை பண்ணி வச்சுருங்க.
முருகனுடைய ஃபோட்டோ இல்லை முருகனோட சிலை அதுக்கு முன்னாடி வச்சுட்டு வேல்மாறல் முடிந்தால் படியுங்கள், இல்லைனா கேளுங்கள், இல்லைனா ஸ்பீக்கரில் போடுங்க. அந்த சக்திக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டம் இருக்கிறது. எத்தனை நாள்? 48 நாள் உங்களால் முடிஞ்சிச்சுனாலும் இருக்கலாம், இல்லை முடிக்கலையா அட்லீஸ்ட் 9 நாள் இருந்தாலே போதுமான விஷயம். 9 சரிங்களா? அப்போது 9 கிரகங்களுக்கும் உள்ள சக்திகளும் இப்போ அந்த கவசத்தில் சேரும். முருகனுடைய பரிபூரணமான ஆசீர்வாதம் வேலுக்கு சேரும். ஏன்னா கற்பூரவல்லி அவருக்கு பிடிக்கும். வேலுக்கு கவசம் செய்கிறோம், வேல்மாறல் சக்தி ஏறும். முடிஞ்சிச்சுன்னா படிக்கலாம், கையில் வச்சுக்கிட்டு படித்தாலும் சரி, இல்லை வந்து முருகனை நினச்சிக்கிட்டு செஞ்சாலும் சரி, அங்கே சார்ந்து மிகுந்த அன்பு இருக்க வேண்டும். சாமினா என்ன அர்த்தம்? சாமினாலே சார்ந்து மிகுந்த அன்பு வைத்தல். சொல்லுவோம்னா ஒரு இடத்துல கிராஸ் பண்ணி வரும்போது சாமி மாரி வந்துட்டப்பா, கடவுள் மாரி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டப்பா, அந்த மாதிரி ஒரு சொல் உயிர் சொல் ஒரு சொல், அதுதான் முருகா. ஸோ இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம முருகனை வழிபடும் முறை, அது இந்த கந்த சஷ்டி கவசமாக இருக்கட்டும், இல்லைனா வேல்மாறலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வேல்மாறல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இருக்குது இந்த வேல் கவசத்துக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இது டெய்லியுமே வந்து புதுசாக செய்யணுமா? ஆமாம், இன்றைக்கி ஒரு நாள் செய்கிறீங்க, 9 நாள் செய்கிறீங்களா, இன்றைக்கி வந்து அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன காலையில் செய்கிறீங்க, அந்த கவசம் செய்கிறீங்க, சாயந்தரம் ஆனோடனே மீன்ஸ் சூரியன் அதாவது மறைவதற்கு முன்னதாக அதே பன்னீர்லேயே நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள். நீங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு லெமனில் குத்தி வச்சாலும் சரி, அந்த வேல் சக்தியாக மாறத் தொடங்கும். முதல் நாள் முடிஞ்சிச்சா, அடுத்த நாள் அதேமாரி, அதுக்கு அடுத்த நாள் அதே மாதிரி 9 நாள் இந்த மாதிரி செய்யலாம். அதே மாதிரி இந்த வேல் கவசம் நீங்கள் டெய்லியும் செஞ்சு அபிஷேகம் பண்ணாலும் ஒன்றும் தவறில்லை. நம்ம இந்த கவசம், இந்த கற்பூரவல்லியோட சக்தி இருக்குது பார்த்தீங்களா, சந்தனத்தோடு சேர்த்து பார்த்தீங்களா, அந்த வேல் உயிராகும், உருவாகும், குருவாகும். அந்த வேலை நீங்கள் பேக்கெட்டில் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். வழிப்பயணம் போகிறீங்களா, அதை எடுத்துகிட்டு போகலாம். கை கூடவே பேக்கில் வச்சுட்டு போகிறீங்களா, போகலாம். அங்கே அந்த சக்தியில் முருகனுடைய உயிராற்றலும் குருவாற்றலும், குருவாகவே உள்ளே உட்காந்துருப்பார், உருவாகவே உள்ளே வந்து உட்காந்துருப்பார். ஆக வேல்மாறலை இழுக்கும் சக்தி, நீங்கள் சொன்னாலும் நான் சொல்லுவாங்க இல்லையா, சொல்வாக்கும் செல்வாக்கும் எல்லாத்துலேயுமே சரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாரி வேலை சக்தியாக்கக்கூடிய ஒரு முறை தான் ரொம்ப சிம்பிள், சந்தனம். அதேமாரி இது கற்பூரவல்லி இலை, உங்களுக்கு பன்னீர் இலை கிடைச்சாலும் அதை சேர்க்கலாம். ஸோ பன்னீரோடு மிக்ஸ் பண்ணுறோம். ஆக மொத்தத்தில் இதில் நீங்கள் வந்து சாண்டில், முக்கியமான ஆயில் சேர்த்துனாலும் ஓகே தான், அது உங்களுடைய முருகனுக்கு பிடிச்ச வாசம் தான் எல்லாமே. ஆக இதை வந்து நம்ம 9 நாளும் செய்யலாம், 48 நாளும் செய்யலாம், வாழ்க்கை முழுவதும் கூட செய்யலாம். இது வந்து நம்மளுடைய இஷ்டத்துக்கு பொறுத்து தான் இருக்குது. இந்த கார்த்திகை மாதத்தில் முருகனை வழிபடும் முறையில் இந்த வேல் காப்பு செய்யும் முறை வந்து பழங்காலத்து முறை. ஸோ இதை செய்து நம்ம சொல்லுவாங்களே, ஒரு எந்திரம் இருக்குது, எந்திரத்தை வந்து பார்த்திங்கனாக்கா பாசிட்டிவ் பண்ணுவாங்க இல்லையா, சக்தி ஏற்றுவாங்க. இப்போ இந்த எந்திரம் வந்து உயிர் பெற்று விட்டது, இந்த எந்திரம் வந்து சித்தி ஆயிடுச்சு, இந்த மந்திரம் வந்து சித்தி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இந்த காப்பு செய்யும் முறை மிக மிக அற்புதமானது. உங்களால் முடிஞ்சிச்சுனாக்கா 9 எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம், ஆனால் 9 நாள் நீங்கள் கரெக்டாக பண்ண பிறகு அது உருவேறிவிடும். ஆனால் அங்கே நீங்கள் ஒரே விஷயம் என்னென்னா, முருகனை சதா சரணாகதியாக காலையில் எந்திரிச்ச உடனே இந்த கவசம் செய்கிறீங்க, அதை அப்படியே வச்சுட்டு உங்கள் வேலையெல்லாம் பாருங்கள், சாயந்தரம் அபிஷேகம் பன்னீரில் மிக்ஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். உன்னுடைய ஆற்றலும் சக்தியும் இதில் இறங்கி விட்டது அப்படிங்கிறத நம்ம மனப்பூர்வமாக நினைக்கணும், அவ்வளோதான். முருகனே உள்ளே வந்து குழந்தை பக்குவமாக, குழந்தை முகமாக, அதே மாதிரி அத்தனை சக்திகளையும் வேல்மாறல் காலையிலையும் சாயந்தரமும் இந்த 9 நாளும் வேல்மாறல் மட்டுமே இருக்க வேண்டும். அதான் சரணாகதி, ஒரு நிலை. அதனால தான் இது வந்து முன்னோர்கள் சொன்ன விஷயத்தை, இந்த கவசம் செய்யும் முறையை ஒளிச்சோடி இருக்கிறது அவங்கள்ட்டையும் நம்ம சொல்லியிருக்கோம். இப்படி அந்த சக்தியான வேல் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறீங்க, இல்லை ரொம்ப தூரம் பயணம் பண்ணி போகிறீங்க, இல்லை ஏதாவது முக்கியமான காரியத்துக்கு போகிறீங்க, இப்படி நம்ம அந்த வேலை பேக்கெட்டில், அதனால சின்ன வேலை எடுத்துக்கலாம், அதை பத்திரமா வச்சுக்கலாம். அது கனக வேலாக மாறுதா, சக்தி வேலாக மாறுதா, இல்லை வந்து அந்த வேலே எத்தனையோ ரகம் வேல் இருக்குது, அது எந்த வேலாக இருந்தாலும் கந்த வேல் உங்களுக்கு காக்கும் கடவுளாக, காக்கும் வேலாக இருக்கும், பாதுகாப்பு. அது இருந்தாலே போதுமான விஷயம், எந்த தடையுமே இருக்காது, வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இஷ்ட கடவுள் இருக்கும், உபதெய்வங்கள் இருக்கும், இஷ்ட தெய்வம் இருக்கும். முருகனுக்காக நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கார்த்திகை மாதத்தில், அந்த தெய்வத்திற்கான ஒரு மாதத்தில், சக்திக்கான அந்த மாதத்தில் இந்த முருகனுக்கு என்ன செய்யலாம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டதுனால இந்த பதிவு உங்களுக்காக. நல்ல விஷயமாகவே நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. ஆக வேல் கவசம் அவசியம், நல்ல வாழ்க்கைக்கு அவசியம். நம்மளுடைய இறைவனோடு பயணம் செய்தால் எப்பொழுதுமே பாதுகாப்பாக இருக்கலாம். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.